ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் வித் நீ ஜாயிண்ட். ஓகேவா, இது வந்து பார்ட் 4th வீடியோ. ஃபஸ்ட்டு 3 வீடியோ வந்து லிங்கோட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ரிலேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் நமக்கு என்ன இருக்குது, குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ் ஒரு டெண்டான் இருக்குது, அண்ட் தென் வந்து பெட்டலா லிகமெண்ட் இருக்குது, அண்ட் ஆன்டீரியர் பர்சஸ் இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் வந்து மீடியலாக வந்தோம் அப்படின்னா வி ஹேவ் ஓகே மீடியலாக வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது சார்ட்டோரியஸ் மசில், அண்ட் தென் சார்ட்டோரியஸ் இது வந்து என்னென்னா கிரெசிலியஸ், இது வந்து செமி மெம்பரனோசஸ். ஓகேவா, அண்ட் தென் வந்து செமி டெண்டினோசஸ் இருக்குது. ஓகேவா, இது வந்து மீடியல் பார்ட். அண்ட் தென் இன்னொன்று வந்தோம் அப்படின்னா இது வந்து மிடில் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ். ஓகேவா, அடுத்து லேட்டரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் இருக்குது. இங்கே பின்னாடி என்ன இருக்குது, டிபியல் நர்வ் இருக்குது, பாப்லேட்டல் வெசல்ஸ் இருக்குது. ஓகேவா, அண்ட் தென் இந்த பக்கம் வந்தோம் லேட்டரலாக வந்தோம் அப்படின்னா வி ஹேவ் பைசெப்ஸ் ஃபெமோரிஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் லேயர்ஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் லேட்டரல் சைடில் வி ஹேவ் பாப்லிட்டிஸ். ஓகேவா, அண்ட் தென் மறுபடியும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னா வி ஹேவ் திஸ் மசில் வாட் இஸ் நோன் அஸ் பிளான்டாரிஸ். ஓகேவா, எது கீழே இருக்குது அப்படின்னா லேட்டரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் கீழே வந்து நமக்கு பிளான்டாரிஸ் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் தென் ஓகேவா, இந்த நர்வ் பேர் வந்து என்ன, இந்த நர்வ் ஒன்று இருக்குது என்னென்னா சயாட்டிக்கோட பிரான்ச் காமன் பெரோனியல் நர்வ். ஓகேவா, எதுக்கு நடுவில் அப்படின்னா பைசெப்ஸ் ஃபெமோரிஸ்க்கும் லேட்டரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ்க்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா, காமன் பெரோனியல் நர்வ். ஓகேவா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், വളരെ ஈஸியாக இருக்கும். ஆன்டீரியராக வி ஹேவ் லிகமெண்டம் பெட்டலே, அண்ட் தென் பின்னாடி போஸ்டீரியராக வி ஹேவ் oblique popliteal ligament and tibial nerve and popliteal vessels. Okay, and then posterior we have middle head of gastrocnemius and medial side, lateral head of gastrocnemius and lateral side, and then lateral we have biceps femoris. In between these two muscles we have common peroneal nerve. Okay, and then lateral we have fibulocollateral ligament and medial we have tibial collateral ligament. Tibial collateral ligament க்கு வெளியில we have sartorius, gracilis and semi tendinosus. Okay, and then we have semi membranosus tendon இருக்கும். இது முடிஞ்சுட்டா அப்புறம் வந்து லேட்டரல் ஹெட் ஆஃப் கேஸ்ட்ரோனிமஸ் கீழே நமக்கு பிளான்டாரிஸ் இருக்கும். ஓகேவா, தட்ஸ் இட். டெண்டான் ஆஃப் பாப்லிட்டிஸ் வந்து இன்ட்ரா கேப்சுலார். ஓகேவா, கேப்சூலுக்குள்ளே இருக்கும் டெண்டான் ஆஃப் பாப்லிட்டிஸ். ஓகேவா, தட்ஸ் இட். இது இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆன்டீரியராக வி ஹேவ் ஆன்டீரியர் பர்சாஸ் இருக்கும், அண்ட் லிகமெண்டம் பெட்டலே, டெண்டான் ஆஃப் குவாட்ரிசெப்ஸ் அண்ட் பெட்டலார் பிளெக்ஸஸ் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் போஸ்டீரியர்லி வி ஹேவ் போஸ்டீரியர்லாம் வந்து மூணாக பிரிக்கும், அட் மிடில், போஸ்டோ லேட்டரல், போஸ்டோ மீடியல். At middle we have popliteus vessels and tibial nerve, and then posterior medially பார்த்தோம் அப்படின்னா we have medial head of gastrocnemius and semitendinosus, semimembranosus, gracilis and popliteus. ஓகேவா, அதாவது posterior medially இருக்கும். அதே போஸ்டோ லேட்டரலியாக பார்த்தோம் அப்படின்னா we have lateral head of gastrocnemius, அதுக்கு கீழே plantaris. In between the lateral head of gastrocnemius and biceps femoris we have common peroneal nerve. ஓகேவா, மீடியலி வி ஹேவ் மூணு தான், சார்ட்டோரியஸ், கிரெசிலியஸ் அண்ட் செமிடெண்டினோசஸ். லேட்ரலி வி ஹேவ் பைசெப்ஸ் ஃபெமோரிஸ் அண்ட் டெண்டான் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் பாப்லிட்டியஸ். ஓகேவா, ஓகே அவ்வளோதான் இதோட ரிலேஷன்ஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பிளட் சப்ளை ஆஃப் நீ ஜாயிண்ட் பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இது ஃபெமரல் ஆர்ட்ரி. ஓகேவா, ஃபெமரல் ஆர்ட்ரி வந்து டேரெக்டாக ஆன்டீரியராக வரும், வந்துட்டு அடக்டர் ஹயாட்டஸ். ஓகேவா, இந்த அடக்டர் ஹயாட்டஸ் வழியாக வந்து போஸ்டீரியராக ட்ராவல் ஆகும். போஸ்டீரியர் ட்ராவல் ஆகி நமக்கு என்ன கண்டினியூ ஆகும்னா பாப்லிட்டல் ஆர்ட்ரியாக கண்டினியூ ஆகும். ஓகேவா, இது ஃபுல்லாக பாப்லிட்டல் ஆர்ட்ரின் பாப்லிட்டல் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேவா, இப்போ அதுக்கு முன்னாடி ஓகேவா அந்த ஃபெமரல் ஆர்ட்ரி வந்து அடக்டர் ஹயாட்டஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கிவ் டைரக்ட் பிரான்ச். ஓகேவா, அந்த பிரான்ச் பேர் தான் வந்து டிசெண்டிங் ஜெனிகுலர் ஆர்ட்ரி. ஓகேவா, அண்ட் தென் வந்து இந்த பாப்புலர் ஆர்ட்ரியாக போனதுக்கப்புறம் இப்போ பாப்புலர் ஃபோர்ஸால் இட் கிவ்ஸ் 5 பிரான்ச்சஸ். என்னென்னா ஒன்று சுப்பீரியர் லேட்டரல் ஜெனிகுலர் ஆர்ட்ரி, சுப்பீரியர் மீடியல் ஜெனிகுலர் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் லேட்டரல் அண்ட் இன்ஃபீரியர் மிடில் ஜெனிகுலர் ஆர்ட்ரி அண்ட் மிடில் ஜெனிகுலர் வெசல்ஸ். ஓகேவா, டேரெக்டாக 5 பிரான்ச்சஸ் கொடுக்கும் இது பாப்புலர் ஆர்ட்ரி. ஓகேவா, அண்ட் தென் என்னென்னா வி ஹேவ் இங்கே லேட்டரல் சர்க்கம்ஃப்ளக்ஸ் ஃபிபுலர் ஆர்ட்ரி வந்து ஒரு டிசெண்டிங் பிரான்ச் கொடுக்கும் ஜெனிகுலருக்கு. ஓகேவா, அந்த பிரான்ச் இதுதான். இது என்ன அப்படின்னா டிசெண்டிங் branch of lateral circumflex fibular artery, lateral circumflex femoral artery. ஓகேவா, இந்த ஆர்ட்ரி.
மொத்தம் 2 டேரெக்டாக ஃபெமரல் ஆர்ட்ரி வந்து ஒரு பிரான்ச் கொடுக்கும், அதுதான் டிசெண்டிங் ஜெனிகுலர் ஆர்ட்ரி. அப்புறம் வந்து லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்ட்ரின்னு ஒரு பிரான்ச் வரும், அது டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்ட்ரி. ஓகேவா, இது 2 முடிஞ்சது. பாப்புலர் ஆர்ட்ரி 1 முடிஞ்சது. இன்னும் 2 இருக்குது. என்னென்னா, இந்த பாப்புலர் ஆர்ட்ரி வந்து 2ஆக பிரியுமா, டிபியல் டியூப்ராசிட்டி கிட்ட. ஓகே, பேக் சைட் ஆஃப் டிபியல் டியூப்ராசிட்டிக்கு நேராக 2ஆக பிரியும். ஒன்று வந்து போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி அண்ட் ஆன்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி. இந்த ஆன்டீரியர் டிபியல் ஆர்ட்ரி வந்து இன்ட்ராஷியஸ் மெம்பரேனை பேஸ் பண்ணிவிட்டு வெளில வரும். ஓகேவா, வெளில வந்தோடனே கிவ்ஸ் ஒன் ரிக்கரண்ட் பிரான்ச். ஓகேவா, அதான் வந்து வி ஹேவ் கால்ட் ரிக்கரண்ட் பிரான்ச் ஆஃப் ஆன்டீரியர் டிபியல். ஓகேவா, இதுதான் ரிக்கரண்ட் பிரான்ச் ஆஃப் ஆன்டீரியர் டிபியல். அண்ட் தென் போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரியிலேருந்து ஒரு பிரான்ச் வரும், அது வந்து நெக் ஆஃப் ஃபிபுலாவை சரௌண்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வரும். ஓகேவா, அதனால் இதுக்கு பேர் வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிபுலா ஆர்ட்ரி. ஓகே, அந்த சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிபுலார் ஆர்ட்ரி. இந்த 5 ஆர்ட்ரியுமே வந்து அனஸ்டமோசிஸ் ஆகிட்டு ஒரு சப்ளை ஃப்ரீ நீ ஜாயிண்ட். ஓகேவா, இப்போ இங்கே பார்க்கலாம். சொன்னால ஃபஸ்ட்டு வந்து 5 ஜெனிகுலர் பிரான்ச்சஸ் ஆஃப் பாப்புலேட்டரி ஆர்ட்ரி டேரெக்டாக, அண்ட் தென் டிசெண்டிங் ஜெனிகுலர் பிரான்ச் ஆஃப் ஃபெமரல் ஆர்ட்ரி, அப்புறம் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபெமரல் ஆர்ட்ரி, அப்புறம் ஆன்டீரியர் டிபியல்லேருந்து 2 ரிக்கரண்ட் பிரான்ச்சு, அதே மாதிரி போஸ்டீரியர் டிபியல் ஆர்ட்ரியிலேருந்து 2 சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிபுலார் பிரான்ச். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நர்வ் சப்ளை பார்த்தோம் அப்படின்னா 3 மெயின் நர்வ்லேருந்து நர்வ் சப்ளை வரும். ஃபெமரல் நர்வ்லேருந்து இருக்குது, சயாட்டிக் நர்வ்லேருந்து பிரான்ச் இருக்குது, ஆப்யூரேட்டர் நர்வ்லேருந்து பிரான்ச் இருக்குது. ஃபெமரல் நர்வ் வந்து பிரான்ச் டு வாஸ்டை பிரான்ச்சில் வந்து நமக்கு நீக்கு வந்து நர்வ் சப்ளை வரும். வாஸ்டினா என்ன, குவாட்ரிசெப்ஸ் ஃபெமோரிஸ் மசில் சப்ளை பண்ணுதில்ல, அங்கே சப்ளை பண்ணக்கூடிய ஃபெமரல் நர்வ். ஓகேவா, சயாட்டிக் நர்வ்னா எதுனா டிபியல் அண்ட் காமன் பெரோனியல் நர்வ். ஓகேவா, சர்டின் டிவைட்ஸ் இன்டூ டிபியல் நர்வ் அண்ட் காமன் பெரோனியல் நர்வா, அதோடைய ஜெனிகுலர் பிரான்ச்சஸ். ஓகேவா, ஜெனிகுலர் பிரான்ச்சஸ் ஆஃப் டிபியல் அண்ட் காமன் பெரோனியல் நர்வ் சப்ளைஸ் தி நீ. அண்ட் ஆல்சோ அப்யூரேட்டர் நர்வோட போஸ்டீரியர் டிவிஷனும் வந்து நீக்கு சப்ளை பண்ணும். ஓகேவா, மொத்தம் 3 மெயின் நர்வ் வந்து நீக்கு சப்ளை இருக்குது. என்னென்னா ஃபெமரல் நர்வ், சயாட்டிக் நர்வ், அப்யூரேட்டர் நர்வ். ஃபெமரல் நர்வ் வந்து பிரான்ச் டு வாஸ்டை, சயாட்டிக் நர்வ் வந்து ஜெனிகுலர் பிரான்ச்சஸ் ஆஃப் டிபியல் அண்ட் காமன் பெரோனியல் நர்வ்ஸ், அண்ட் அப்யூரேட்டர் நர்வில் வந்து போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் அப்யூரேட்டர் நர்வ். ஓகே கைஸ், அடுத்து வந்து மூமெண்ட்ஸ் ஆஃப் நீ ஜாயிண்ட்டும் அப்ளை அனாட்டமியும் வந்து பார்ட் 5 வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.